வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதில்ல, ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு 5 பேர் நண்பர்கள் 5 பேர் சேர்ந்து காரில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு காலையில் 5 மணிக்கெலாம் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் கூட்டம் அவ்வளோக்கா இல்லை, பேண்டமிக் சுச்சுவேஷனுங்கிறதுனால கூட்டம் அவ்வளோக்கா இல்லை. காலையில் நேரமே அங்கே போயிட்டு நல்லா முருகன் தரிசனம், சாமி நல்லா சிறப்பாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க காலக்காடு புலிகள் சரணாலயம் போகலான்ட்டு போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே அங்கே ஒரு சில நண்பர்கள்ட்ட விசாரித்த போது அங்கே உள்ள அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே புலிகள் சரணாலயம், காலக்காடு புலிகள் சரணாலயம் கிளம்பி போனோம். அங்கே போய் பார்த்தா கண்டிப்பாக விடலை. அதுக்கப்புறம் அப்படியே நண்பர் வீட்டோட ஒன்று ஞானியார் குடியிருப்பு பகுதியில் இருக்குது, சாத்தாங்குளம் பக்கத்தில். அங்கே அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவர் நாட்டுக்கோழி பண்ணை தனியாக வளர்த்துட்ருக்காரு. அங்கே போய் விசிட் பண்ணோம். இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாட்டுக்கோழிகள் இருக்குது. அதில் வந்து இப்போ இருக்கிறது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். மீதியெல்லாம் வந்து இறத்த பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா கருங்கோழி, நிறைய கோழி வகைகள் இருக்குது அதில். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு கோழி சாப்பிட்றதுக்கு இற தனியாக வச்சுருக்காங்க. இந்த கோழிலாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது வளர்க்குறதுக்குன்னே தனியாக டென்ட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே வளர்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 200-300 கோழிக்கு மேலே தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்க்குறதுல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோழிக்கு மேலே இருக்குது. மீதியெல்லாம் இறத்த பக்கத்தில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ட்ராவல் ரொம்பவே எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போனோம். திருநெல்வேலி போயிட்டு அல்வா வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.